இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு 75 ஆண்டு தாண்டி பவள விழா தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திமுகவுக்கு வயசு 76. ஆனா இன்னமும் அதே இளமையோடும் வீரத்தோடும் போர்க்காலத்தில் நிற்குது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட நம்முடைய கழகத்துடைய சோல்ஜர்ஸ ட்ரெயின் பண்ணி அனுப்புற அணிதான் நம்முடைய இளைஞர்ங்கிறத நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞர் திமுக துவங்கினார். 15 வயசுல துவங்கினார். அந்த இளைஞர் அணிக்கு விதை போட்டார். அன்னைக்கு இந்த அணிக்கு பேரு கோபாலபுரம் இளைஞர் திமுக. கோபாலபுரத்தில் ஆரம்பிச்ச இளைஞரணியோட திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கோட்டையில நம்முடைய தலைவர் அவர்கள் உட்கார வச்சிருக்கு. கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், என்னுடைய மூத்த பிள்ளை முரசொலி அப்படின்னு. அதே மாதிரி நம்ம தலைவருக்கு மூத்த பிள்ளை எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இளைஞர் அணி தான். இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக நிகழ்ச்சியை இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 1976 ஆண்டு இதே பிப்ரவரி மாசம் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இன்னும் சொன்ன மாதிரி இப்ப சரியா 50 ஆண்டுகள் ஆகின்றது தலைவர் அவர்கள் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு. அன்னைக்கு ஒரு இளைஞரா சிறைக்கு போன நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வெளியே வரும்பொழுது ஒரு பண்படுத்தப்பட்ட ஆற்றல் மிகு ஒரு தலைவரா வெளில வந்தார். அன்னைக்கோ இதே துணிச்சலோடு, இன்னைக்கோ அதே துணிச்சலோடு வீரத்தோடு பாசிச சக்திகளை எதிர்த்து நிற்கிறார். அது மட்டும் இல்ல, அப்போதும் இப்போதும் எப்போதும் மக்களோடு மக்களாக நிற்கின்ற களத்தில் நிற்கின்ற ஒரு இயக்கமாக, களத்தில் நிற்கின்ற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றார். அதனால்தான் இன்னைக்கு திமுகவுக்கும் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவருக்கும் மக்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அதனால சங்கிகளுக்கு நம்ம மேல எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு கோபம். இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்காத திரு நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறார். என்ன காரணம்? தேர்தல் வந்தோடனே அவருக்கு தமிழ்நாடு ஞாபகம் வந்துடும். இனிமே மோடியை பிடிக்க முடியாது. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார், திருக்குறள் சொல்லுவார், கடலுக்கு அடியில போய் தியானம் எல்லாம் பண்ணுவார்.